ஜெய் உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம சேனலில் போடுற அனைத்து வீடியோக்களும் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி தான் நடந்துகிட்டு இருக்கு. வீடியோவை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி படித்து பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? நேற்று வந்து பார்த்தீங்கன்னா 370 அப்படின்னு சொல்லி கேம் முடிச்சிருந்தோம். நம்ம அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 19ஆம் தேதி தான் கெஸ்ஸிங் போட்டிருந்தோம், ஓகேங்களா? 19ஆம் தேதி என்ன நம்பர் கொடுத்துருந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 098 அப்படி இல்லைனா 043 அப்படின்ற நம்பர் வரும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனால் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 503 அப்படின்னு சொல்லி கேமை முடிச்சிருந்தோம், ஓகேங்களா? இந்த மாதத்தில் 2:35 ஒரு 35க்கு கரெக்டாக பார்த்தா ஒரு 35 திருப்பி ஒரு 53 அப்படின்னு சொல்லி வச்சுருந்தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 அது திருப்பி 03 அப்படின்னு சொல்லி சூப்பராகவே கேமை முடிச்சிருப்பேன். ஏன்னா அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே சேம் நம்பர். ஆனால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பிசி 43 அப்படி இல்லைனா 98 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுது, ஓகேங்களா? அதை விட இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அன்றைக்கி நம்ம வந்து கெஸ்ஸிங் கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த ரூட்டை நான் தெளிவாக சொல்லி தான் கொடுத்துருந்தேன், ஓகேங்களா? ஆனால் ஏகப்பட்ட பேர் கமெண்ட் பாக்ஸில் அது உங்களுக்கு ஏதாவது அதில் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது யோசிக்கிற ஐடியா இருந்தது அப்படின்னா நீங்கள் அதை கூட ட்ரை பண்ணிக்கோங்க. நான் என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 67க்கு மேலே 68 அப்படின்னு சொல்லி வச்சுருந்தான். அப்போ 97க்கு ஒரு 98 அப்படின்ற நம்பர் தான் வரும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன், ஓகேங்களா? 98 அப்படி இல்லைனா பிசி 43 அப்படின்னு. இங்கே எல்லாருமே என்ன யோசிங்க, நான் சொன்னது புரியுதா புரியலையான்னு தெரியல எனக்கு. எல்லாருமே என்ன பண்ணிங்கன்னா 96க்கு ஒரு நம்பரை குறைச்சா 97 வரும், 97க்கு ஒரு நம்பரை குறைச்சா 96, அதுக்கு ஃபுல் ஆப்போசிட் வந்து 41 வருமா, அப்படி வரும் அப்படி ப்ரோ நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நான் என்னோட லாஜிக் என்னென்னா, அங்கே 7க்கு 3 அவ்வளோதான், 67 68 சீபோர்டு இந்த 7க்கு இங்கே 3 அடிச்ச மாதிரி இந்த 7க்கு இங்கே 3 அப்படி இல்லைனா 8 அப்படின்ற மாதிரி தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாஜிக்கில் தான் நான் கெஸ்ஸிங் கொடுத்துருந்தேன். அது நிறைய பேருக்கு புரியல அப்படின்னு நினைக்கிறேன், ஓகேங்களா? சரி, எனவே பார்த்துக்கோங்க. அதனால தான் சொல்கிறேன், வீடியோவை கொஞ்சம் பொறுமையாக நிறுத்தி பாருங்கள். ரெண்டாவது, வீடியோ முடிச்சதுக்கப்புறம் அந்த சார்ட்டை எடுத்து கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த நம்பர் ஈஸியாக புரியும், ஓகேங்களா? இப்போ இன்றைக்கான ஒரு கெஸ்ஸிங் ஒன்று கொடுக்குறேன். ஒரு நல்ல நம்பரு 2-3 விஷயத்தில் அந்த நம்பர் பேட்டர்ன் கரெக்டாக லாக் ஆகுது, ஓகேங்களா? ஏபியாக இருக்கட்டும், பிசியாக இருக்கட்டும். நம்ம எப்பயுமே சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு டேரெக்டாக ஒரு 3 நம்பரை நம்ம லாக் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு ஏபி முதல்ல லாக் பண்ணணும், அடுத்து பிசி, அடுத்து வந்து ஏசி, இப்படி வந்து ஒரு நம்பரை நம்ம லாக் பண்ணால் மட்டும்தான் அந்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் டேரெக்டாக எடுக்கவே முடியும், ஓகேங்களா? அதேமாரி இந்த 37 370லாம் பார்த்திங்கன்னா நமக்கு ஏ போர்டு 3 வச்சு கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதமாக பெண்டிங், ஓகேங்களா? எப்பயுமே அதேமாரி நம்ம சொல்கிற விஷயம் என்னங்கன்னா, எப்பயுமே வந்து பெண்டிங் நம்பர் வச்சு கேம் ஆடவே ஆடாதீங்க. அதுவும் திரும்ப அதை ஃபாலோவே பண்ணாதீங்க, ஓகேங்களா? இப்போ ஏ போர்டு 3 அப்படின்னு அடிச்சிட்டானா அதுக்கப்புறம் எப்போல்லாம் உங்களுக்கு கெஸ்ஸிங்கில் வருதோ அப்போ நீங்கள் தாராளமாக அந்த 3 அப்படின்னு நம்பரை வச்சே ட்ரை பண்ணலாம், ஓகேங்களா? இன்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா வீக்லியில் ஒரு ரூட்டு கரெக்டாக நிற்கிது. அதுவும் பார்த்திங்கன்னா பிசிலையும் அந்த நம்பர் வர வேண்டியது இருக்குது. மேக்ஸிமம் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது, ஓகேங்களா? இப்போ வீக்லியில் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கான கெஸ்ஸிங் சண்டே ஞாயிற்றுக்கிழமை அவன் என்ன பேட்டர்ன்லாம் ஆடியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், ஏபி 69, ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்கணும், ஏபி 69 அப்படின்னு சொல்லி வச்சுதான். அந்த 69க்கு என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா, அடுத்த நாளே வந்து பார்த்திங்கன்னா ஏபி 69 ரிப்பீட், ஓகேங்களா? இந்த பேட்டர்னோட ரூல்ஸே இப்படி தான். ஒரு நம்பரை எடுக்கிறானா இப்படி தான் ஆடுவான். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த கெஸ்ஸிங்கே நம்ம கொடுக்குறோம், ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிசி ஏபி 69 எடுத்து 69 அப்படின்னு சொல்லி டேரெக்டாக அடிச்சான். அடுத்து பாருங்கள், ஏபியில் ஒரு 23, அடுத்து என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா ஒரு 74. இங்கே என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா 69 எடுத்து அடுத்த நாளே 69 டேரெக்டாக வச்சுட்டான். அடுத்து இந்த 23 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் இருக்குது. அந்த 23 என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி திருப்பி வச்சான். எப்படின்னா 23க்கு 3க்கு ஆப்போசிட் 8, இந்த 2 தூக்கி அப்படியே என்ன பண்ணான்னா டேரெக்டாக வச்சு 82ன்னு சொல்லிட்டு போன வாரம் முடித்தான், ஓகேங்களா? இப்போ மேலே 2 நம்பரை முடிச்சிட்டான், கீழே இந்த 2 நம்பரை முடிச்சான். இப்போ நடுவில் ஒரு ஏபியில் ஒரே ஒரு 74 அப்படின்ற நம்பர் மட்டும்தான் நிற்கிது. ஏன் இந்த நம்பர் இப்போ கரெக்டாக மேலே, ஏன்னா தொடர்ந்து வந்து அந்த பேட்டர்னை எப்பயுமே ஆட மாட்டான். கேமை பொறுத்த வரைக்கும் நம்மளை கொஞ்சம் ஏமாத்துறதுக்கு மேலே ஒன்று கீழே அப்படி தான் பிரித்து ஆடுவானே தவிர, ஃபஸ்ட்டு மேலே 2 நம்பரை டேரெக்டாக 69க்கு 69 வச்சுட்டான். அடுத்து ஏபி 23 அழகாக திருப்பி ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி 82 அப்படின்னு சொல்லி வச்சுட்டான். இப்போ ஏபியில் ஒரு 74 அப்படின்னு நம்பர் இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறான்னு கேட்டிங்கன்னா 2 நம்பரையும் ஆப்போசிட் பண்ணி திருப்பி வச்சான் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதனோட கேம் வந்து டோட்டலாக முடிஞ்சிடும், ஓகேங்களா? இப்போ நல்லா பாருங்கள், இப்போ 74க்கு ஏ போர்டு 4க்கு அப்படியே ஆப்போசிட் 9, இந்த ஏ போர்டு 7க்கு 2க்கு ஆப்போசிட், 7க்கு 2க்கு ஆப்போசிட்னா ஏபி 92 அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் வரத்துக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஏபியில் 92 வரத்துக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. இதில் இன்னொரு விஷயம் என்ன, இப்போ இதே மாதிரி உங்களுக்கு உதாரணம் சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கலாம், வீக்லியில் டெய்லியில் கரெக்டாக முடிச்சிருப்பான். எங்கே முடிச்சிருப்பான்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கலாம், இந்த இங்கே பாருங்கள், ஏபியில் கரெக்டாக என்ன பண்ணியிருப்பான்னு கேட்டிங்கன்னா 57க்கு அப்படியே 57, ஓகேங்களா? ரிப்பீட்டுக்கு ரிப்பீட்டு. அடுத்து என்ன பண்ணியிருப்பான்னு கேட்டிங்கன்னா 32 திருப்பி 23 வச்சிருப்பான். 84க்கு 39ன்னு சொல்லி ஃபுல் ஆப்போசிட் வச்சிருப்பான். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக அந்த 39 கேமில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருந்தோம். கரெக்டாக 39 பிசி கொடுத்தோம், சம்திங் 539 கொடுத்தோன்னு நினைக்கிறேன், ஓகேங்களா? இப்போ நல்லா புரிஞ்சு 57 எப்படி டேரெக்டாக வச்சான், அடுத்து ஒரு நம்பரை திருப்பி வச்சான், அடுத்து ஒரு நம்பரை டேரெக்டாக ஃபுல் ஆப்போசிட் வச்சிட்டான், ஓகேங்களா? ஏன்னா இந்த மாதிரி பேட்டர்ன் மாதத்தில் ஒரு வாட்டி கம்பல்சரி, மாதம் 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி கம்பல்சரி அடிக்கிறான். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்கே ஒரு நம்பரை டேரெக்டாக வச்சிட்டான், 69க்கு 69 வச்சிட்டான். இப்போ இங்கே 23க்கு
கரெக்டாக ஒரு வாரம் விட்டு ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணால் கண்டிப்பாக இந்த 74க்கு இன்றைக்கி என்னோடய கெஸ்ஸிங் கரெக்டாக இருந்தது அப்படின்னா இதுக்கு ஆப்போசிட் தான் ஆட போகிறான். மேக்ஸிமம் என்ன பொறுத்து திருப்பி தான் ஆடணும். 92 அப்படின்ற நம்பர் தான் இன்றைக்கி ஏபியில் வரதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா, ஒருவேளை 29 வரலாமா, 74க்கு 29 வரலாமா அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஏதாவது உங்கள் கெஸ்ஸிங்கில் வருது அப்படின்னா தாராளமாக ட்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா இவன் தான் வந்து வீக்லியில் ஏசியில் 29 இவன் தான் அடிச்சிருக்கான், பிசியில் 29 இவன் தான் அடிச்சிருக்கான். இந்த மாதம் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். ஏசி 29 கரெக்டாக, ஏபி 29ன்னு அடிச்சிருக்கான் மேக்ஸிமம். பிசி 29, ஏபியில் ஒரு வேளை 29 இன்றைக்கி வந்தால் கூட உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்தது அப்படின்னா ட்ரை பண்ணிக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஏபியில் 92 அப்படின்ற நம்பர் தான் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஏன்னா மேக்ஸிமம் என்னை பொறுத்த வரைக்கும் அவன் திருப்பி தான் ஆடணும். ஓகேங்களா, இப்போ 92 அப்படின்னு வருது அப்படின்னா என்ன நம்பர் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நம்பர் பக்காவாக கரெக்டாக பிசி வெயிட்டிங்கில் நிற்கிது. இப்போ ஏபி 92 ஒரு வேளை 29, ஏசி பிசி 29ன்னு வந்தால் பி போர்டு 9 வச்சு இந்த மாதம் ஒரே ஒரு 97 அடிச்சிருக்கான். 90 போன மாதம் சம்திங். உங்களுக்கு என்ன கெஸ்ஸிங் வந்தாலும் பி போர்டு 9 வச்சு நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஏபி நான் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா 92. ஓகேங்களா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ 92 அப்படின்னு வருது அப்படின்னா இங்கே பி போர்டு ஏ போர்டு 2 வச்சு இந்த மாதம் 2 நம்பர் தான் அடிச்சிருக்கான். அவனு என்னென்னு பார்த்துங்க, 239. அடுத்து ஏ போர்டு 2 253. வேறு ஏ போர்டு 2 இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க கேமை. 239. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 253. ஓகேங்களா, வேறு எந்த நம்பருமே இல்லை. இப்போ ஏசி 29 இதில் பார்த்தீங்கன்னா ஏசி நல்லா பார்த்துக்கோங்க 29. இங்கே நல்லா பாருங்கள் ஏசி 23. இந்த ஏசி 29 எடுத்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பி போர்டு 2 வச்சு பிசியில் ஒரு 29 அப்படின்னு சொல்லி கேமை முடிச்சிட்டான். ஓகேங்களா, அடுத்து பாருங்கள் இந்த ஏசி 23 இருக்குது. அதை எடுத்து இன்றைக்கி பிசியில் ஒரு 23 அப்படின்னு வருது அப்படின்னா கண்டிப்பாக இந்த கேம் முடிகிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. அதேமாதிரி இந்த மாதம் ஏபி 23, ஏசி 23, பிசி 23 அப்படின்ற நம்பருமே பெண்டிங்கில் நிற்கிது. ஓகேங்களா, பிசி 23 அப்படின்ற நம்பருமே பெண்டிங்கில் நிற்கிது. இல்லை இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் வேறு 2 இல்லை கேமில். அவன் தலையெழுத்து அவன் அடிக்கிறானா இந்த நம்பர் தான் அடிச்சாகணும். ஏன் அப்படின்னா இங்கே ஏ போர்டு 2 வச்சு 29, அடுத்து ஏ போர்டு 2 வச்சு 23, அவ்வளோதான். வேறு ஏ போர்டு 2 இல்லை. அதே மாதிரி பி போர்டு 2 வச்சு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு 29 தான் அடிச்சு. அந்த ஏசி 29 எடுத்து முடிச்சிட்டான். இந்த ஏசி 23 எடுத்து இன்றைக்கி நமக்கு பிசியில் 23. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசி 29 1 2 3 4 5 6 7 நாள் விட்டு ஏசி 23. ஓகேங்களா, இப்போ அப்படியே பிசி 29 1 2 3 4 5 ஒரு நாள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 நாள் விட்டு. ஓகேங்களா, இங்கே 1 2 3 4 5 நாள் விட்டு. ஓகேங்களா, மேக்ஸிமம் இந்த மாதிரி நம்பர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் முன்ன பின்ன கேமை முடிச்சிருவான். நம்ம ஒரு வேளை சப்போஸ் மிஸ் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக நாளைக்கு இல்லை நாளைக்கு இந்த பிசி 23 அப்படின்ற நம்பரே ட்ரை பண்ணலாம். சில நம்பர் சில விஷயத்தை நான் எப்பயுமே சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் 1 or 2 2 நம்பர் இல்லை 1 நம்பர் இல்லை 3 நம்பர் அப்படின்னு கேமில் ஆடும்போது அந்த நம்பரை தெளிவாக கேமில் முடிச்சிடும். ஓகேங்களா, இப்போ ஒரு விஷயத்த ஒரு ஏ போர்டு 2ன்னு 2 வாட்டி அடிக்கிறான் அப்படின்னா அதை கம்பல்சரி கேமில் முடிச்சிடுவான். இல்லை 3 வாட்டி அடிக்கிறான்னா கம்பல்சரி முடிச்சிடுவான். கேமில் எந்த நம்பரை கம்மியாக வச்சு அடிப்பேன். சி போர்டில் இப்போ நம்ம பார்த்த மாதிரி இந்த ஏ போர்டு 2 வேறு நம்பரே இல்லை. ஓகேங்களா, அடுத்து அவன் பிசி சி போர்டில் பி போர்டில் 2 வச்சு வேறு நம்பரே இல்லை அப்படின்னும் போது கம்பல்சரி அவன் எடுத்து இந்த நம்பரை அவன் கேமில் அவன் ஆடியே ஆகணும். இங்கே எல்லாம் அவனுக்கு வேறு வழியே இல்லை. ஏன்னா நீங்கள் நல்லா புரிஞ்சிக்கணும், ஏ போலில் 2 வேறு எதுவும் இல்லை, பி போலில் 2 வேறு எதுவுமே இல்லை. அதனால் முடிஞ்ச அளவுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அதேமாரி இந்த மாதத்தில் நமக்கு ஏபி 23 அடிச்சிட்டான், ஒரு ஏசி 23 அடிச்சிட்டான். கண்டிப்பாக பிசியில் ஒரு 23 அப்படின்ற நம்பர் வரும். அப்படி வருது அப்படின்னா இன்றைக்கி 923 அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு சிங்கிள் ஷாட் நம்பராக ட்ரை பண்ணிக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். ஓகேங்களா, எப்படின்னா அது வேணால் மேலே 239 அடிச்சிருக்கான், அது அப்படியே திருப்பி கூட நீங்கள் 923 ஏன்னா போன மாதம் 2 935 அடிச்சிருந்தான். ஓகேங்களா, அப்போ 900 இன்னொரு விஷயம் கேட்டிங்கன்னா நமக்கு வந்து அந்த ஏபி 93 அடிச்சிட்டான். அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபியில் 93. இதை இன்றைக்கி பிரித்து ஆடுறான் அப்படின்னா மேக்ஸிமம் ஏன்னா நிறையா டைம் நான் சொல்லியிருக்கேன், ஒரு கேம் ஆடுறான் அப்படின்னா மேலே இருக்கிற அந்த 10-15 தேதிக்குள்ளே இருக்கிற நம்பரை மட்டும் தான் கேமில் பிரித்து தான் கேமு அடுத்து வர 5 நாள் ரிசல்ட்டில் அவன் பிரித்து ஆடுவான். ஓகேங்களா, இன்றைக்கி நீங்கள் ட்ரை பண்ண வேண்டிய நம்பர் என்ன அப்படின்னு கேட்டால் ஒன்று ஏபி 92. சப்போஸ் உங்கள் கெஸ்ஸிங்கில் வருது அப்படின்னா 29 ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஏபியில் 92. ஓகேங்களா, ஏபி 92. அப்படி 92 அப்படின்னு வருதுன்னா கண்டிப்பாக 923. ஓகேங்களா, 923 அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு சிங்கிள் ஷாட் நம்பராக ட்ரை பண்ணிக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது என்னென்னா அந்த 23 ஸ்ட்ராங். ஏன்னா வேறு நம்பர் இல்லை. கரெக்டாக ஏ போர்டு 2 வச்சு அவன் அடித்த நம்பரே 2 நம்பர் தான். ஓகேங்களா, அதை தெளிவாக கேமில் எடுத்து ஆடிடுவான். பார்த்துக்கோங்க 23 சம்திங். இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே 7 நாள் கேப்பு, இங்கே 5 நாள் கேப்பு. ஏன் அப்படின்னா நான் நிறையா நாள் சொல்லிட்டேன், ஒரு நாள் விட்டு ஒரு நாளுக்கு முன்னாடியே நம்ம கேம் ஆடுறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா, அதனால தான் சொல்கிறேன் 923 அப்படின்ற நம்பரை தாராளமாக ட்ரை பண்ணிக்கோங்க. உங்கள் கெஸ்ஸிங்கில் வருது அப்படின்னா தாராளமாக ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஓகே, நன்றி, வணக்கம்.